Hi everyone, welcome back to EVERGREEN cooking. Last week நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபெக்ட் crustோட KFC எப்படி செய்யணும்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ட்ரை ஃபிஷ், அதாவது நெத்திலி கருவாடு, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரை ஃபிஷ் பிரிஞ்சால் கறி எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ வாங்க நம்ம ட்ரை ஃபிஷ் அண்ட் பிரிஞ்சால் கறி எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இதை செய்யறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 7லேருந்து 8 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 8 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நான் ட்ரை ஃபிஷ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரை ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ முதல்ல ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க. ஏன்னா வெந்தயம் கரிஞ்சு போயிடும். கரிஞ்சிடுச்சுன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும், கொஞ்சம் கசந்த மாதிரியும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக டிரான்ஸ்பரண்டானா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் நம்ம ட்ரை ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ட்ரை ஃபிஷ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நான் இடையில 2 கீரல் போட்டு இதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா அதை 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில கீரி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம சேர்க்கும்போது இதை கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கரைஞ்சும் போகாது. அதே டைமில் இதில் மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் கடையிலேயே ஃபிஷ் கறி மசாலான்னு கிடைக்கும். ஆனால் இது வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான். நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் ரெடி பண்ண மசாலா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிக தண்ணி சேர்த்து நல்ல கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அதோட எக்ஸ்ட்ராக்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் புளி தண்ணியை சேர்க்கணும். அப்படி முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய்லாம் வேகாமல் போயிடும். இப்போ திரும்பவும் லிட்டை க்ளோஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம மேலே ஃபுல்லாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அதை லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா
நம்மளோட சுவையான ட்ரை ஃபிஷ் அண்ட் பிரிஞ்சால் கறி ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த ரெசிபியை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.